ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் பிளாக் லெவலில் எபிசோட் 34 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களால முடியும் கிராணி, எங்க கூடவே இருங்க. ஏய் கிழவி, எழுந்துரு. நீ இப்படி சாக கூடாது. இப்ப மட்டும் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா மரி ரொம்ப வருத்தப்படுவா. நானும் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன், தெரிஞ்சுக்கோ. குழந்தைங்களை பாத்துக்கோங்க, அவங்கள பாத்துக்கோங்க. நிறைய போயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி தான் நடக்கும். எந்த சண்டையிலயும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனா வீக்கா இருக்கவங்க தான் தண்டனையை அனுபவிப்பாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பாவம். அவங்க இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணாதவங்க. அவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் அவங்களுக்காக தான் விழுந்து கிடக்குறேன். என் உயிரே போனாலும் அது அவங்களுக்காக தான். என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? யாரும் இங்க சுத்தமானவங்க இல்ல. பிறந்ததுல இருந்தே எல்லாரும் பாவிகளா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை சொன்ன நீ? சாலி, நீ ரொம்பவே பாவம். நான் இதை எதிர்பார்க்கல. உனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு பாரு. மாஸ்டர், நான் முயற்சி பண்ணேன். கவலைப்படாத, நீ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வால்டோஸ், கோஷ் மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு எமோஷன். பாய் ஆஸ்தா, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். நீ எனக்கு வேணும் உள்ளத கண்டிப்பா எடுத்துப்பேன். இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன்னை இங்க தனியா அனுப்பி இருக்க கூடாது, மன்னிச்சிரு. இப்படி ஒரு அவுட்கம் வரும் தெரிஞ்சிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அப்போ இங்க நடந்ததுக்கு நீதான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறியா? சண்டை நடந்தா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிக்ஸ வச்சு நீங்க எல்லாம் தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க யாருடா டாடி? யார பத்தி தான் பேசுறீங்க? குழந்தைங்க உயிரை எடுக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு பண்ணிருக்கீங்க. என்ன பேசுற நீ? அந்த பாட்டி சொன்னாங்கல்ல, இந்த உலகத்துல வீக்கா இருக்கிறவங்க தான் கடைசியில விலை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அது தப்பு. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க குறைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்சத பண்ண விடாம அவங்கள பயமுறுத்தி டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறது மிக பெரிய பாவம். என்ன பேசிக்கிட்டு இருக்காரு இவரு? என்ன நடக்குது இங்க? லோவர் கிங்டம் என்னைக்குமே நாங்க மன்னிக்கவே மாட்டோம். நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உலகத்தை அழிக்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். எங்களுக்குன்னு ஒரு உலகத்தை நாங்க உருவாக்க போறோம். நாங்க ஏதோ தப்பானவங்க மாதிரியே நீ பேசிட்டு இருக்கே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்ன மாதிரி சைக்கோஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனையை ஆரம்பிச்சது. நீங்க ரெண்டு மோசமானவங்க. இந்த மாதிரி பேசினா எனக்கு கொஞ்சம் கூட வரவே தெரிய மாட்டேங்குது. உன் கண்ணுல நான் அந்த வலிய பாக்குறேன். அந்த பாட்டி இறந்ததை நினைச்சு நீ வருத்தப்படுறேன்னு புரியுது. ஆனா அந்த கிரிமோர் உன்கிட்ட எதுக்கு இருக்கு? என்னோட கிரிமோரா? இப்ப அத பத்தி எதுக்கு கேட்கலாம்? இவனோட அட்டை நான் பார்க்க போறது இல்ல. என்ன இது இவ்வளவு ஸ்பீடா எப்படி இது வந்துச்சு? இப்போ நான் என்ன பண்றது? என்னால இப்போ ஒண்ணுதான் பண்ண முடியும். என்னோட ஸ்வாட தான் என்னோட ஷீல்டா வச்சுக்க முடியும். நான் இதை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ண முடியும். நான் இன்னும் தோக்கலடா. இல்ல, நீ தோத்துட்ட. இப்போ இந்த கிரிமோரை நான் எனக்காக எடுத்துக்க போறேன். இவரே வந்துட்டாரு. நினைச்ச பாரசா தான் சொன்ன இவரே வந்து நல்லா இருக்குன்னு. கேப்டன் யாமி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வழியா நான் எதுக்கு இங்க வந்திருக்கேனா? என்ன கேக்குற போறியா? நான் வழி தெரியாம இங்க வந்துட்டேன். யாராவது இங்க பார் இருக்கிற இடத்த காட்டுங்க. இவரே ஒரு வாரம் ஆனா வந்து என்ன சொல்றீங்க? என்னடா இவன் இவ்வளவு டம்மியா இருக்கான்? என்ன பழக்கம் இது? இதெல்லாம் ஒரு ஜோக்கணும் கூடவே தெரியல. என்ன? என்னோட மேஜிக் நைட்ஸுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நாங்க இல்லாம எப்படிடா இருப்பேன், முட்டாள். இங்க ஹைட் அவுட்ல என்ன நடக்குதுங்கிறத கேள்விப்பட்டேன். நீ என்ன பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கேங்கிறதும் எனக்கு தெரியும். அதான் இங்க வந்தேன். எல்லாரையும் நான் அப்புறமா கொன்னுடுறேன். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இதை கிளியர் பண்ணிட முடியுமா? தப்பிக்கிறாள்னா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சரி, நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் நான் டே ஆஃப் தானே கொடுத்தேன். உங்களுக்கு பெர்மனன்ட் வெக்கேஷன் வேணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கீங்களா? வர்றவங்களா அவனே அட்டாக் பண்றீங்க. இங்க என்ன நடக்குது? என்ன வேணுமா? அந்த ஐ ஆஃப் தி மிட்நைட்டோட லீடர்னு அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான் சார். இல்ல அவங்க எப்படி இங்க வந்தாங்க? ஓ அப்படியா? அந்த டீமை சேர்ந்த தலைவன் ரொம்ப பல்கா 8 பேக்ஸ் எல்லாம் வச்சிருப்பான்னு நினைச்சேன். இவன் ஏதோ காமெடி பீஸ் மாதிரி இருக்கான்.
இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மசில் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இவன் மேஜிக் பவரை பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதுவும் நமக்கு வெளிப்படையா தெரியுது. அதுவும் இல்லாம லைட் மேஜிக், அது ரொம்ப ரேரான விஷயம் தெரியுமா? இந்த க்ளோவர் கிங்டம் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கம்மியானவங்க கிட்ட தான் இந்த மேஜிக் பவர் இருக்கு. இத பத்தி என்ன சொல்லணும்னா ஒண்ணே இவனும் ஒண்ணுதான் இந்த இருக்கு. அளவுக்கு நான் வரதுக்கு வீட்டுக்கு போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன பிளாக்லோட கேப்டன் இங்க நேரடியா வந்துட்டான்? அந்த First தேர்டை எந்த அளவுக்கு ஆக்டிவேட் வரணும்? பண்ணிடவா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. இப்படி ஒருத்தன் இங்க வந்திருக்கும் போது என்னுடைய டார்க் மேஜிக்கை வச்சு அவனை தாக்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதைத்தான் ரசிக்க போறேன். ஏய் ஃபின்ரு, அந்த குழந்தைங்க எல்லாரையும் நீ கிராமத்துக்கு நீ கூட்டிட்டு ஏதாவது போறியா? மேஜிக் சரி, தான் சரி, பார்க்க அதை நான் போறோம். பாத்துக்கிறேன். ஆமா, நீ என்ன பண்ண போற? நான் திருப்பி கொடுத்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாம கேப்டனுடைய ஆக்ஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன். கோஷ், இங்க பாரு, உன்னால நடக்க முடியும்ல? எதுவும் பிரச்சனை இல்லையே. எங்களை விடுறா, முதல்ல அந்த பாட்டியை தூக்கிட்டு போ. சரி, புரியுது. நான் இவன் சீனியருங்கிறதே மறந்துட்டு இவன் இப்படி பேசிட்டு இருக்கானே. ஆல்ரைட் கேப்டன், எல்லாம் உங்க கிட்டதான் இருக்கு. ஏய், நீ ஒழுங்கா திரும்பி வா. நான் எஸ்கேப் ஆக நினைச்சது அப்படியே ஓடுவியாது. எப்படி இந்த ஆள் இதை கண்டுபிடிக்கிறாரு? அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா, என் ஓபி magic அடிக்க விட கொஞ்சம் மாட்டேங்குது. slow-ஆ இருக்கு. அதனாலதான். அட, உண்மையாதான். சரி, என் முகத்தை பார்த்து சொல்லு. என்ன பார்த்து உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா? இல்ல சார், எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் தோணல. கேடிக்க இல்ல. என்னோட ரைடை நீ கெடுக்கணும்னு பாக்குறியே, என்னது இதெல்லாம்? என்னது ரைடா? வீடு அட்டாக்கா சரி, இந்த இடத்த விட்டு நான் முதல்ல கிளம்புறேன். எனக்கு அசால்ட்டா சாப்பிடுறதுக்கு ஆடுதுங்க. காசு இல்லப்பா. நான் கிளம்பிட்டேன். இவங்களை சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன் சார். ஏய், நீ திரும்ப சீக்கிரமா வரணும். நான் சொன்னது கேட்டுச்சுல? எங்கப்பா, இந்த பிளாக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஸ்வாட் சார், என்னது இது? சூப்பர். ஏய், வாயை மூடுற பொடியா. இதுதான் கட்டானா. என்னோட நேட்டிவ் லேண்ட்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்கேன். இதை லேண்ட் ஆஃப் சன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல வேண்டாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நான் இங்க நிகழ்ச்சியா நடத்துறேன். எப்படி இது பலி கொடுக்க போகுது, இதை வேடிக்கை பாரு. Engage light magic. Light swords of conviction. Reinforcing magic பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட வச்சு டார்க் மேஜிக்க உடைக்கணும்னு நினைக்கிறானா? ஸ்பெல்ல உடைக்க நினைக்கிறான். அவரு மூவ் பண்ணவே இல்லை, கை அவனுக்கு மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாரு. இது வேற பின்னாடி வந்துட்டான். Impressive. முன்னாடியும் கண்ணு இருக்குடா. Grand Magic Knight-ஓட பவர் இப்படிதான் இருக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயாவது சந்திச்சிருக்கேனா? எனக்கு அது தெரியணும். இது வேறையா? கண்டிப்பா உன்ன மாதிரி லைட் மேஜிக் இது பேரு ஒரே class ஓ? பாத்துருப்பேன். இல்லாம இருக்காங்க. நீ வந்து யாருன்னு சொல்லு. எதுக்காக இதெல்லாம் பண்ற? மத்தவங்க உயிரோட விளையாடுறது உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? சொல்லு. அடங்க. என்னோட ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? என் ஸ்டோரியை நான் சொல்றேன். Once upon a time, ஒரு கிராமத்துல ட்ரெமெண்டஸ் மேஜிக் பவரோட ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அவங்களுடைய மானா ரொம்பவே அதிகமா இருந்தது. அவங்களால வெதரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். மினரல்ஸையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கடவுளுக்கு இணையான சக்தி அவங்க கிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி கிராமத்துக்கு வெளியே இருக்கிறவங்க அங்க வந்தாங்க. அவங்க எல்லாரையும் கடவுளை அவங்க பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாரும் எங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க இங்க மேல வச்சிருந்த மரியாதை எல்லாமே பயமா மாற ஆரம்பிச்சுது. அவங்க கடவுள்னு நினைச்சவங்களுக்கே கடைசியில பயத்தால கொண்டுட்டாங்க. அவங்க பவர் எல்லாத்தையும் திருடிட்டாங்க. என்ன கதைடா இது? என்னடா சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இவ்வளவு பவர்ஃபுல்லான நான் எப்படி அதான் கொள்ளலாம்னு யோசிக்கிறேன். நினைக்கிறியா? அவங்க திட்டிட்டு நீங்களும் இப்ப அதான் சொல்றீங்க. இது ஒரு கதையான்னு எனக்கே தோணுது. அப்ப உனக்கு நான் சொல்றதுக்காக ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். நீ கேளு. ரொம்ப தெளிவான அறிவும் அழகான மனசு வச்சிட்டு இருந்த ஒருத்தன், அவங்க அப்பா மீனவர்ங்கிறதுனால அந்த தொழில்ல அவன் ஆர்வமா இருந்தான். ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு நாள் அவனோட படகு உடைஞ்சு போச்சு. என்ன நடக்குது இங்க? அப்போ தண்ணியில விழுந்துட்டான். அடிச்ச அலையில கரைக்கும் வந்து சேர்ந்துட்டான். யாருடா நீ? பாத்தியா அவனை? கோமாளி. அங்க இருக்கிற எல்லாருமே அவன் கிண்டல் பண்றதை பார்த்து அவன் கோவப்பட்டு அவன் எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சான். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க இருக்கிற எல்லாரையும் அவன் தோக்கடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்குவாட்கே அவன் தலைவன் ஆயிட்டான். The end. தெரிஞ்சுக்கிட்டு கதை. இதுவே கதை.
என்னப்பா உன்னோட ஸ்டோரிக்கு கவுண்டர் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுல? என்னுடைய வாழ்க்கையில பாதி நாள் இப்படிதான் கடந்து போச்சு. Silence! How dare you mock Master Licht? Whoa, whoa, whoa! That is one seriously freaky face. What are those weird-looking lines for? Now's not really the time. He's gotten faster. உனக்கு என் கஷ்டம் புரிய வாய்ப்பில்லை. ஏன்னா உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வேற வேற. உனக்கு ஓடி போக இப்போ ஒரு வாய்ப்பு தரேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ தடுக்கிறதா? ஆனா எல்லா நேரத்திலையும் தடுக்க முடியாதுல்ல. செகோடியனை நீ இப்படிதான் தாக்கியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆமா உண்மைதான். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண. அவனுக்கு என் ட்ராப்ல வந்து சிக்கிக்கிட்டான். இவர் அட்டாக் பண்ணது இவன் தானா? இவன மாதிரி ஒருத்தன் எந்த எல்லைக்கும் போய் எது வேணாலும் செய்வான். கண்டிப்பா சீக்கிரமா உன்னை நான் தூக்குறேன்டா. டயர்டே ஆக மாட்டேன்றான். அவனுக்கு என்ன யாமி தான் டயர்ட் ஆகும். இல்லை இவ்வளோ பவர் பண்ணால் டயர்ட் ஆகணும். பின்னாடி வரலாம். வெறித்தனமாக இருந்துச்சு. இருக்கு ஸ்டோரி பிடிக்கும். ஒரு கீரை விழுந்துச்சுடான். இது உண்மையாவே unbelievable. இப்படி ஒரு அமேசிங்கான விஷயத்தை நான் பார்த்ததே இல்ல. கண்ணுக்கு தெரியுமானே தெரியல. ஃபைட் பண்ணனும் எனக்கு நல்லாவே தெரியும். அசிங்கமான இந்த விளையாட்டை விளையாடுனா உன்னால ஜெயிக்கவே முடியாது. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? இன்னொரு தடவை இங்க வந்து டான்ஸ் ஆடுற வேலையில வச்சு கூடாது, சரியா? ஒரு கேப்டனா என்னெல்லாம் பண்ண முடியும்னு நான் காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே கொடூரமா இருக்கும். ஆமா கத்துக்கிட்டு போங்க. பின்ன அவ்வளவுதான் இருக்காங்க. ஏ பொடியா, என்ன பாத்துட்டு இருக்க? உங்களை பார்த்துட்டு அவன் இருக்கேன். பூரிச்சு நல்லது. போயிடுச்சு. இப்போ நீ ட்ரை பண்ணு. பண்ணிட்டேன் சார். என்ன சொல்றீங்க? என்னால அவங்க அளவுக்கு பண்ண முடியாது தலைவா. என்ன உன் கேப்டன் கிட்ட இப்படிதான் நீ பேசுவியா? உன்கிட்ட ஒண்ணு பண்ணுடான்னு உனக்கு சொன்னா தான் training உடனடியா கொடுத்திருக்காரு. யோசிக்காம பண்ணணும். சீக்கிரம் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதை செய்ய மாட்டேன். ஐயா வலிக்குதியா, விட்டுருங்கயா என்ன விட்டுருங்கயா. மாஸ்டர் லிட்ஸோட அட்டாக் அவன் தடுத்துட்டான். சொல்ல போனா திரும்ப அவன் சண்டையும் போட்டுட்டான். பிளாக் புல்லோட கேப்டன் பெரிய ஆளுதான். விசட் கிங்ஸையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்குது. அப்படி போகுதா? இதுதான் டார்க் மேஜிக்கோட பவரோ? இப்போ லைட் ரெக்கவரி மேஜிக், ஹீலிங் லைட் பார்ட்டிகல்ஸ். ஹீலிங் பவர் வருது அட அவனுக்கு. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னால ரெக்கவரி மேஜிக் கூட போட முடியுமா? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய மானாவை யூஸ் பண்றவங்க மட்டும்தான் எல்லா விதமான மேஜிக்கையும் பண்ண முடியும். அட்டாக் பண்ற ஒருத்தனால ரெக்கவர் பண்ண முடியும்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ பொசிஷன்ல இரு. என்ன சீரியஸாவா சொல்றீங்க? ப்ளீஸ் சார், இது இம்பாசிபிள் சார். இப்ப சண்டையோட நடுவுல இருக்கோம் நாம. உங்களுக்கே தெரியும் என்னால மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏய், நான் உன்ன அந்த லாஸ்ட் அட்டாக் பத்தி பேசல, புரியுதா? உன்னால பிளாக் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதை முதல்ல போய் ஒழுங்கா பண்ணு, புரியுதா? அங்க ஒண்ணு இருக்குனே தெரியாத போது எப்படி சார் என்னால அடிக்க முடியும்? அப்போ எனக்கு வேற வழியே இல்ல. ஒரே ஒரு வாட்டி தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா 500 யோல் தரணும். என்ன ஒரு காசுலாம் கேக்குறாரு? இந்த மாதிரி விஷயத்தை என் கண்ட்ரில எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இத கூட நீ தெரியாம இருக்க. அதுக்கு பேரு கீன்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? கீயா? அப்ப அதுக்கு மானா தேவையில்லையா? இல்ல. ஒருத்தனோட கிளான்ஸ், அவனோட பிரீத் இன், அவனோட சென்ட், அவங்களோட மசில்ஸ் எப்படி மூவ் ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க ஹிண்டா வச்சு அவங்க பிரசன்ஸை கண்டுபிடிக்க முடியும். லிவிங் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் கீன்னு சொல்லுவாங்க. அவனோட கீயை நான் ரீட் பண்ணி தான் அவனோட மூவ்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண தெரியுமா? அப்ப எவ்வளவு ஸ்பீடா ரீட் இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. நீ எதுவும் இந்த மாதிரி பண்ணவே பவரை நோட் பண்ணலாம். அவனை நோட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ஆமா. இதுதான் என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல். என்னோட மசிலையும் என்னோட ஃபைட்டிங் ஸ்டைலையும் என்னோட பவரையும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் இதை பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் ஸ்வாட்மேன் மாதிரி நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையாவே நீங்க தைரியசாலி தான் கேப்டன் யாமி.
என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாள் நீ ஒருத்தன் தான்டா. என்னது இதெல்லாம்? எவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, இதுல போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்க. அவர் ட்ரைனிங் சார் கற்றுக்குங்கிறாரு, உங்கள்கிட்ட சண்டையே போடல. அவனை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா நினைச்சதை விட ஸ்பீடா இருக்கான். ஆனா இதுக்கு மேல அவன் உங்களை எதிர்த்து எதுவும் மரியாதை குறைவா நடக்கவே கூடாது. நான் பொறுமை இல்லாம பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. வேணும்னா நான் இதுல இறங்கட்டுமா? உன்னோட இந்த வார்த்தைகளுக்கு நன்றி வால்டோஸ். நீ எப்போ எனக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்க. சரி, அந்த பையனுக்காக நீ போலாம். அந்த பையனை எனக்காக பிடிச்சு கொடுக்குறியா? அவனுக்கு அடியே பட்டாலும் எனக்கு கவலை இல்ல. ரொம்ப சிம்பிளான டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மாஸ்டர். ஹேய், கிரேட் டைமிங். அங்க ஒரு ஸ்கேர் க்ரோ இருக்குல்ல, அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்க. என்னது இருந்தாலும் நீங்க அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. இப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு. அப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்றேன். என்ன நடந்தாலும் சரி, ஒரு வீரன் அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். நீ விசிட் கிங் ஆகணும்னு தானே ஆசைப்பட்ட, கரெக்டா? இந்த மாதிரி சூழ்நிலையில தான் உன் லிமிட்ஸை நீ புஷ் பண்ணணும். இங்க விட்டுட்டனா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. எஸ் சார். இதெல்லாம் வாய்ப்பு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். கான்சென்ட்ரேட். இவனோட மூவ் கூட அட்டாக் எல்லாம் ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியுது சொன்னாரு. போல. அதே போல மேஜிக் பவரையும் உன்னால தடுக்க முடியும்ல? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். நல்லா ட்ரை பண்ணு. உன்னோட ஒரே ஒரு சென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்காத. எப்போதுமே உன்னோட காதுகளுக்கு தான் நீ முழு வேலையும் கொடுக்கணும். நீ பண்ணதுக்கு பேரு கீ இல்ல. உன்னோட ஒட்டுமொத்த உடம்பையும் வச்சு அதை நீ ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும். சொல்றது புரியுதா? என்னோட ஒட்டுமொத்த உடம்பையும். ஆமா, அது மூக்கு எல்லாம் உன்னோட காதை மட்டும் நம்பி இதை பண்ணக்கூடாது. கண்களால நல்லா பாரு. இன்ட்யூஷனுக்கும் ப்ரெடிக்ஷனுக்கும் நடுவுல தான் இது நடக்கும். ரெண்டுத்தையும் மனசுல வச்சு இதை நீ பண்ணு, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். இது ரொம்ப அநியாயமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ண போறேன். என் காதை மட்டும் யூஸ் பண்ணாம என் கண்ணையும் யூஸ் பண்ணணும். ஒட்டுமொத்த உடம்பையும் யூஸ் பண்ணணும். நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். முடியுதா? திரும்ப நான் வந்துட்டேன். ஏய், பண்ணிட்டான். அவன் பொருள் எடுத்து அவனையும் போட்டாச்சு. இது கேப்டன் யாமி, நீங்க இத பாத்தீங்களா? அடேங்கப்பா, உண்மையாவே நீ அதை உணர்ந்துட்டியா? பரவாயில்லையே, நீ நல்லதான் பண்ண. இவ்வளவு டம்மியாடா அவன் ஒரு அட்டாக் வந்துட்டான். எவ்வளவு தைரியம் உனக்கு? வால்டோஸையே தாக்கிட்டியா? அவங்க ஆள் மேல கை வச்சா என்ன கோவம் வருது? என்னுடைய ஆட்களை உங்களை மாதிரி இந்த ஆட்கள் பலவீனமாக்குறத நான் விரும்பல. ஏற்கனவே நிறைய பாதிப்பை ஏற்படுத்திட்டீங்க. அடடா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. சொல்ல போனா முதல்ல ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் நீதானயா? தடுக்கலாம். இப்போ நான் போட போற இந்த மேஜிக் ஸ்பெல் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை நிகழ்த்த போகுது. இந்த மொமெண்ட்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாவத்தை பண்ணவன என்ன பண்ணனு தெரியுமா? ஒரு பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றவன் தான் அவன். உங்களுக்கும் அதே மாதிரி தண்டனையை கொடுத்து உங்க வாழ்க்கையை முடிக்க வைப்போம். லைட் கிரியேஷன் மேஜிக், லைட் வெப் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ஸ். நல்லா காய்ச்சின கம்பி எடுத்து சாட்டில் அடிக்கிற மாதிரி. கஷ்டம் வேற, வளைஞ்சு வளைஞ்சு இந்த கோகு இவரு பேர் என்ஜாய் பண்ணு. பண்ண முடியாது, அது அவனுக்கே தெரியும். வகையா உடச்சிட்டான். நல்ல வேலை. என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான முயற்சியில நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் வீக்கானவங்க, தோத்துட்டீங்க. உங்க ரெண்டு பேரை போலவே உங்க கிங்டமையும் நான் அழிக்கிறேன். நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்களே மாஸ்டர். இந்த மாதிரி பவர் எல்லாம் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
உங்களுக்கு முன்னாடி மேஜிக் நைட்ஸ் சேர்ந்தவங்க யாருமே பெரிய ஆள் இல்லைன்னு காட்டிட்டீங்க. இது உண்மையிலேயே பிரமாதம். இல்ல, இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் இருக்கானு பாருங்க, இவன் வந்து அநியாயத்துக்கு பாசக்காரன் ஆகிறான். இது வரைக்கும் இந்த மாதிரி வில்லனா நான் பார்த்தே இல்லைங்க. அவங்க ஆளுங்க அடிப்பட்ட கண்ணீர் விட்டு கதறினா அவ்வளோ பாசக்காரனாக இருக்கான். அதே தான்டா இந்த பக்கமும், உன் ஆள் மேலே கை வச்சா உனக்கு எப்படி கொதிக்குதோ எரியுதோ அதே மாதிரி தானே இந்த பக்கமும். அதேமாதிரி சொன்னான் பாருங்க ஃப்ளாஷ்பேக் அதுன்னு சொல்லிட்டு. அது கேப்டன் யாமி சரியான தகு கொடுக்குறாரு ஒரு சமயமா. அப்படியா நீ ஒரு கதை சொல்றியா, அதை நானும் கதை சொல்கிறேன், எது எப்படி இருக்குது பெஸ்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் சொன்ன கதையில எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லான காட் லெவலுக்குன்றாங்க, அவங்க கூட்டத்தை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்றது எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரில. அது எதுக்கு நீ சொன்னனே தெரியல. எதனா ஒன்று இருக்கா, யார் பண்ணது என்னன்னே தெரியல. நான் கூட நினச்சேன் இவங்களாம் ஒன்றா ஒரு வேளை ஒரே கிளாஸில் அட்டன் பண்ணியிருப்பாங்க, இவங்களாம் ஒன்றா படிச்சிருப்பாங்க, இவன் அதே மாதிரி இங்கே எதனா நடந்து வெளியே போயிருப்பான் அப்படிலாம் நினச்சேன். பார்த்தா இவன் சொல்கிற கதை எங்கேயோ இருக்குது, இதுக்கு என்ன சம்மந்தம், இங்கேயும் பழி வாங்கிட்டு இருக்கான்றது தெரியல. ஒருவேளை அவன் சொன்னது வந்து எங்ககிட்ட இருந்த ஆட்களை வந்து இந்த மாதிரி தான் கொன்று பவர்லாம் எடுத்தாங்க, அதனால நானும் அதே பண்ணுறேன்னு சொல்ல வரேன் போல இருக்கு. அதான் இவங்க மோஸ்ட் பவர்ன்றதுனால அது எங்கள்கிட்ட திருடப்பட்டதுன்றதுனால அவ்வளோ கோவப்படுறானா அப்படின்னு தெரியல. சரி, அது யார் பண்ணாங்கன்றா அவங்களுக்கு தானே பழி வாங்கணும். அதுக்காக எல்லாரையும் அழிச்சிட்டு நான் அங்கேருந்து பவர் எடுத்துக்கிறேன், சின்ன சின்ன குழந்தைகிட்டலாம் பவர் உறிஞ்சி நான் பெரிய ஆள் ஆகிறேன்றதுலாம் என்னடா இது? அப்போ அவங்க பண்ணை தானே இப்போ நீயும் பண்ணுற, அப்போ என்ன வித்தியாசன்ற மாதிரி தான் ஆகுது. ஏன்னா மேஜிக் ஸ்குவாட் அவரே வந்து இவன் அட்டாக் பண்ணியிருக்கான். அன்றைக்கி அட்டாக் பண்ணதே இவன் தான் போகுது. அது இப்போ தான் எனக்கே புரியுது. அன்றைக்கி வந்து அவர் கை இது பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு எவன்டா அவன் அட்டாக் பண்ணது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு பார்த்தா இவன் தான் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியேப்பட்ட ஆளை இப்போ கேப்டன் யாமி வந்து அட்டாக் பண்ணி கன்னத்தில் ஒரு கீரே போட்டார். அப்போ இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்றது இந்த விஷயமே காட்டு. அந்த கூட இருக்கணும் அதான் மென்ஷன் பண்ணான், விசக்கிங்கிட்டே மோதுற அளவுக்கு யாமிக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குன்றது. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான் இங்கே இருக்காரு. ஆனால் எந்த விஷயத்துக்கு வரதில்லை, இவங்கள தான் அனுப்புகிறானா, ஏன்னா பசங்க கற்றுக்கணுன்றது தான். இப்போ கூட இவ்வளோ பவராக இங்கே இருக்கிறனால தானே நான் வந்திருக்கேன். இப்பயும் நான் வந்து தடுக்கிறதுக்காகலாம் வரல, உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். டிப்ஸ் அவனை அட்டாக் பண்ணுறது எப்படிலாம் கற்றுக்கோ. முன்னாடி எய்ம் பெருசாக இருக்குது, நீ அடுத்த விசிட் கிங்காக நான் போய் நிற்க போகிறேன்ற. அப்போ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு மாதிரிலாம் நீ யூஸ் பண்ணிக்கணுன்றது அஸ்டாக்காக வந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனெல்லாம் யூஸ் பண்ணிக்கடா, அனலைஸ் பண்ணிக்கணும். அவன் கற்றுக்கு தான் போக வந்தனே தவிர உனக்கு காப்பாற்றி இவங்க கூட்டு பார்த்துலாம் நான் வரல, நீ தான் அட்டாக் பண்ண மாவனே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு மாதிரி அதாவது டக்குன்னு கற்றுக்கிட்டான் என்ன விஷயன்றது. சூப்பராக இருந்தது. நான் கூட நினச்சேன் எப்படா இது அப்படின்னு நான் யோசித்தேன். பார்த்தா அவர் அந்த இடியை பார்க்கல, அந்த லைட்டை அவர் பார்க்கவே இல்லை, அவங்கள பார்க்குறாரு. அவங்களுடைய அசையை வச்சு இந்த டைமுக்கு அவன் அட்டாக் பண்ணுவான்ட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுறாரு. ஸோ சூப்பரான டிப்ஸ் அஸ்டாக்கு சொன்னார், நல்லா யூஸ் ஆகும் அவனுக்கு. அவன் இதை தான் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தான். அவங்ககிட்ட தடுக்கிறது எல்லாமே இருக்குது, ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் நான் என்னத்தை தடுப்பேன் அப்படின்றது தான். ஸோ செம்மையாக சொல்லி கொடுத்த, செம்மையாக அதுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டான். பாஸ்ட்லாம் என்ன தான் அதேமாதிரி கூட இருக்கானே, அவனே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்போ என்ன நடக்குது, கேப்டன் யாமிக்கா அவங்களுக்கு ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு, இவங்க 2 பேரும் அஷ்டாவாக அவனை மோதி போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒரே அட்டாக், அவனுடைய பவர் அவன் மேலே பட்டதுக்கே சாஞ்சிட்டான். இவ்வளோதானடா அப்படின்ற மாதிரி. அவன் மேலே அட்டாக் படாத வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கான், பட் வந்து ஒரு அட்டாக் பட்டாலே விழுந்துற அளவுக்கு தான் இருக்கான். ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ 2 பேரும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி அப்படியே வீரவாசனை பேசினாங்க. 2 பேரும் இப்போ என்ட்ரி கொடுத்து நிற்கிறாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட் நடக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.